ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்ன விஷயம்தான் மன் தலபத் துன்யா ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா வஸயன் அலா அஹ்லிஹி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி. யாரு ஹலாலான சம்பாத்தியத்தை செய்றாரோ, ஹராம் செய்யல்ல, இவருக்கு பேங்கோட தொடர்பு இல்ல, இவருக்கு வட்டியோட தொடர்பு இல்ல, ஹலாலான சம்பாத்தியம். நியத் என்ன? நான் அடுத்தவன் கிட்ட கையேந்த கூடாது. இரண்டாவது, என்ற டிபெண்டன்ஸ், என்ற உம்மா, என்ற வாப்பா, என்ற மனைவி, என்ற புள்ளேல், நான் அவர்களுக்கு செலவழிக்கணும். மூணாவது தஅத்துஃபன் அலா ஜாரிஹி, ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபகீர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த நியத்துல யாரு ஹலாலான சம்பாத்தியத்தை செய்றாங்களோ கியாமத்துடைய நாள் அவருடைய முகம் பௌர்ணமி நிலவ போல இருக்கும் என்பதாக சொன்னார். இதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் தலபத் துன்யா ஹலாலன், ஹலாலான அமைப்புல தான் சம்பாத்தியம் செய்றார், யாருக்கும் அநியாயம் செய்யல, ஹலாலான நியத்துல தான் செய்றார், வட்டியோட சூதுவோட எந்த தொடர்பும் இல்ல. ஆனா நியத் என்ன தெரியுமா? முகாசிரன் முராஇயன் முஃபாஹிரன், நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும், அவனுக்கு ஏழுமா நானும் செஞ்சு காட்டணும், பெருமைக்காக வேண்டி செய்றார். எப்ப நியத்து பிழைச்சிட்டோ, வட்டி இல்ல, சூது இல்ல, ஹராம் இல்ல, ஆனா ஹலாலான தொழில் நியத்து பிழைச்சிட்டு கியாமத்துடைய நாள் எழும்பக்கூடிய நேரத்துல வஹுவ அலைஹி கதுபான், அல்லாஹ் இவனோட கோபமாக இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நியத்து சீராகிறது ஆக முக்கியம். ஹலாலான தொழில் ஆனா நியத்து. எனவே பஜாருக்கு வரக்கூடிய நேரத்துல நல்ல நியத்தோட வர்றது அது மட்டுமல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ருக்கூல என்ன ஓதணும், சுஜூத்ல என்ன ஓதணும், இதெல்லாம் படிச்சு தந்த ரசூலுல்லாஹ் பஜாருக்கு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ஸுகி வ கைர மா ஃபீஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ர மா ஃபீஹா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஸீப ஃபீஹா ஸஃகதன் ஹாசிரா அவ் யமீனன் ஃபாஜிரா. யா அல்லாஹ், இந்த பஜாருடைய நலவுகள், இந்த பஜாருக்குள்ள உள்ள ஒவ்வொரு விடயத்துடைய நலவுகள் உனக்கிட்ட கேட்கிறேன். இந்த பஜாருடைய கெடுதி, இந்த ஒவ்வொரு விடயத்துடைய கெடுதிகள் இருந்து பாதுகாப்பு தேடுறேன். யால பெரிய நஷ்டங்கள்ல விட்டும், பொய் சத்தியங்கள்ல விட்டும் என்னைய பாதுகாப்பாயாக. எனவே துஆக்களை படிச்சு கொடுத்தாங்க. நாலாம் கலிமா ஒரு சின்னோட அடிஷனோட, வஹுவ ஹய்யுன் லா யமூத், அந்த அடிஷனோட யார நாலாம் கலிமா ஓதுவாங்களோ ஒவ்வொரு விடுத்தமும் 1 மில்லியன் கூலி கிடைக்கும், 1 மில்லியன் பாவங்கள் மன்னிக்கப்படும், 1 மில்லியன் தரஜாக்கள் உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு வியாபாரியுடைய குவாலிட்டிஸை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை படிச்சு தந்தாங்க, துஆக்களை படிச்சு தந்தாங்க. எந்த குவாலிட்டிஸோட நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யணும் என்பதை படிச்சு கொடுத்தாங்க. நாங்க நினைக்கிறோம் முனாஃபிக் என்று சொன்னா அது ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம். நானா முனாஃபிகா? தௌபான், எனக்கு இந்த நிஃபாக் முனாஃபிக் தனம் இல்ல. ஆனா உலமாக்கள் தெளிவாகவே சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3 என்று வந்திருக்கிறது. பேசினா பொய்ய பேசுவார், வாதா செஞ்சா மாற்றம் செய்வார், நம்பிக்கை வச்சா துரோகம் செய்வார். இந்த ஹதீஸோட ஏனைய ஹதீஸ்களையும் வச்சு யார் பஜார்ல பேசினா பொய்ய பேசுறார், வேற நாடு சாமனம் ஆனா வேறொருத்தருடைய ட்ரேட்மார்க் இவர் பாவிச்சு கொண்டிருக்கிறார், பில்ல மாத்தி அடிக்கிறார், கொடுத்த செக்க பவுன்ஸ் ஆக்குறார், எனவே நம்பிக்கைக்கு மாற்றம் செய்கிறார், வாதாவுக்கு மோசடி செய்கிறார், இவர் பொய் சொல்றார். இவைகளை வச்சு ஒரு மனிதன் பஜார்லையும் ஒரு முனாஃபிக்காக ஆகிறார். எனவே குவாலிட்டிஸை பத்தி ஹதீஸ் சொல்லி இருக்குது, எந்த முறையில நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யணும்.